வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி காலை உணவு பார்த்தீங்கன்னா இலையை போட்டு பெருசாக வச்சுருக்கோம். கிராண்ட் விருந்து மாதிரி இருக்குது. ஆனால் இது அத்தனையும் வந்து நம்ம ஹெல்த்தி ஃபுட்டு தான் வச்சுருக்கோம். என்னென்னு பார்ப்போமா? முதல்ல வெள்ளரிக்காய் கொஞ்சம் வச்சுருக்கோம். அடுத்து கொய்யாப்பழம் வச்சுருக்கோம். அடுத்து திராட்சை, வெள்ளை திராட்சை கொஞ்சம் வச்சுருக்கோம். சீட்லெஸ் திராட்சை தான். இது பெரும்பாலும் நம்ம வாங்குறதில்ல, என்றைக்கோ ஒரு நாள் வாங்குறது தான். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா கருப்பு சுண்டல் வச்சுருக்கோம். இது செந்தண்டி கீரை பொரியல் பண்ணியிருக்கோம். இது ஒரு முட்டை ஆம்லெட். எல்லாம் ப்ரோட்டீன், வைட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாமே கலந்துருக்கிற மாதிரியான உணவு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் பழைய சோறு வச்சுருக்கோம். பழைய சோறு சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு மதியத்துக்கும் பழைய சோறு தான். வெயிலுங்கிறனால பழைய சோறு இப்போ அதிகமாக சாப்பிட்டுட்ருக்குறோம். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்மளுடைய காலை உணவு. ஸோ இந்த மாதிரி உணவு எல்லோரும் ப்ரிஃபர் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்பீங்க. கண்டிப்பாக இதெல்லாம் ஒன்றுமே பெரிய சிரமம் இல்லை. இந்த மூணுமே கட் பண்ணி கழுவி வைக்கிறது மட்டும்தான். இது 2 தான் சமையல் ஐட்டம். அதை தாண்டி நீங்கள் குழம்பு, ரசம், பொரியல், மோர் இப்படியெல்லாம் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா கார்போஹைட்ரேட்டோட அளவு அதிகமாகிடும். ஸோ இந்த மாதிரி எல்லா தாது சத்துக்களும், ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி, வைட்டமின்ஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி உணவை சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஓகே.